ஒரு சிறு வணிகங்களாக 7 விதத்துல நாம இப்ப இருக்கிற ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான சவால்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஃப் காம்படிஷன் அண்ட் லிமிட்டெட் ரிசோர்ஸஸ். அதாவது கடுமையான போட்டி மற்றும் வரையறுக்கப்பட்ட வளங்கள். நம்மகிட்ட அத்தனை ரிசோர்ஸஸ் இல்ல. கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்க. ஸோ இத வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப தான் இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயம் வந்து உள்ள வருதுங்க. இது அருமையான வாய்ப்புகள நம்மளுக்கு கண்டு குடுத்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ். அதாவது சந்தை போக்குகள் அப்படிம்பாங்க. இப்ப மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதான் நம்ம பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங்ல என்ன ட்ரெண்டோ அதத்தான் பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு விஷயத்துக்கு அது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். 2வது பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் பிஹேவியர். அதாவது என்னன்னா, நம்ம கன்சியூமரோட நடத்தை அப்படின்னு சொல்லுவோம். நுகர்வோர் நடத்தை. ஏன்னா அவங்களோட பிஹேவியர் தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதுக்கும் இந்த ஏஐ வந்து ரொம்ப உதவும். 3வது பார்த்தீங்கன்னா, இட் கேன் சஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது சந்தைப்படுத்தல் உத்திகளை குறித்து நம்மளுக்கு பரிந்துரையா கொடுக்கும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால டேட்டா ட்ரிவன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் டேட்டா வச்சு தான் நம்ம டெசிஷனே எடுக்க முடியும். ஸோ அந்த டேட்டா வச்சு தான் நம்ம கண்டிப்பா நம்ம பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இப்படி பண்ணுனா இப்படி நடக்குமோ, இப்படி நடக்காதோ அப்படிங்கிற அந்த கெஸ்ஸிங் எல்லாம் இல்லாம, இல்லப்பா டேட்டா இருக்கு, இப்படி பண்ணுனா கண்டிப்பா என் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு நாம கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த ஏஐ டூல்ஸ். ஸோ அந்த என்னென்ன ஏஐ டூல்ஸ், அந்த 7 வகை, 7 வேஸ் எப்படி போய் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ அந்த 7 வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வழி வந்து கான்டென்ட் கிரியேஷனுக்கு நம்ம ஏஐ டூல்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அதாவது என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி டாபிக் போட்டால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளோட விஷயம் வந்து டாப் ரேங்கிங் ஆகும், என்ன மாதிரி டைட்டில்ஸ் போடலாம், அதே மாதிரி என்ன மாதிரி லாங் ஃபார்மேட் கண்டென்ட் போட்டால் மக்கள் நம்மள பார்ப்பாங்க, காம்படிட்டர் ரிசர்ச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஏஐ டூல்ஸ் மூலிமா பண்ணலாம். இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷனுக்கு என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளவுட், சாட் ஜிபிடி, ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி, பாட், இந்த மாதிரி நிறைய எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ண முடியுங்க. டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, என்ன மாதிரி ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு, அவங்க எந்த மாதிரி டாபிக் எல்லாம் இப்போ வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ அந்த டாப்பிக்கை நம்ம கொஞ்சம் வேறு விதத்தில் மாற்றி எப்படி பண்ணலாம், அதே மாதிரி என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டால் அவங்க எல்லாம் ரேங்கிங் ஆகுறாங்க, நம்ம காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ எந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்து மக்களுக்கு விருப்பப்படுறாங்க, என்னென்ன டைட்டில்ஸ் மக்கள் தேடுறாங்க, இது அத்தனையும் நம்ம தாராளமாக கான்டென்ட் கிரியேஷனுக்கு நம்ம ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். கான்டென்ட் கிரியேஷன் இஸ் கோயிங் டு பிளே அ பிக்கெஸ்ட் ரோலுங்க. நம்ம ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னா நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ணியே ஆகணும், எஜுகேட் பண்ணியே ஆகணும் கஸ்டமர்ஸ்க்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் முதல் வழி. 2வது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா, விச் இஸ் அ கேம் சேஞ்சருங்க. ஆமாங்க, இது வந்து கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் அனலிட்டிக்ஸை ஃபுல்லாக கொடுக்கும். நம்மளோட சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட என்கேஜ்மெண்ட்ஸ், கஸ்டமர் என்னென்ன விஷயமெல்லாம் உங்ககிட்ட என்கேஜாக இருக்காங்களோ அதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து அது சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். எந்த டைமில் வந்து போஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும், எந்த டைமில் உங்களோட கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணி கொடுக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இட் ஐடென்டிஃபைஸ் யுவர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபாலோவர்ஸ். அதாவது இதை பேஸ் பண்ணி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க பாருங்க, அங்கே பேஸ் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா, மோர் டார்கெட்டெல்லாம் நம்மளால இருக்க முடியும், ஒரு எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளால உருவாக முடியும். அதே மாதிரி இது எல்லாமே அகைன்ஸ்ட் யுவர் காம்படிஷனை நோக்கி நம்மளால இதை வந்து நகர்த்தி கொண்டு போக முடியும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமான டூல் அப்படின்னா
ஸ்ப்ரவுட் சோஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் டெமோகிராஃபிக்ஸ், அதாவது எந்த வயசுலேருந்து எந்த வயசில், எந்த ஜியாகிரபிக்கல் ஏரியா, எந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் ரேட்ஸ், அதுவும் நம்ம பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் போஸ்டிங் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டைமில் போட்டால் மக்கள் அதிகம் பேர் பார்ப்பாங்க. காம்படிட்டர் அனாலிசிஸ், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்பர் 1 என்ன அப்படின்னா ஸ்ப்ரவுட் சோஷியல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் வந்து ஹூட் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஷெட்யூலிங். நம்ம ஒரு தடவை போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த டைமிங்ஸ் எல்லாம் போட்டு இந்த நாளில் இந்த டைமில் போடுங்கன்னா அது வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுத்துக்குவோம். தென் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இன்சைட்ஸ், அதாவது நம்ம காம்படிட்டர் வந்து இன்சைட்ஸ் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து விருப்பப்படுறாங்க, எந்த டைமுக்கு வந்து பார்க்குறாங்க, எந்த நாளில் அதிகம் என்கேஜ்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் பார்க்கும். தென் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் அதை பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ தட் நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியும், அதையும் நம்ம கன்வர்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ஹூட் ஷூட் அப்படிங்கிற டூல் கொடுக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா பஸ் சுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சோஷியல் ஷேரிங் ட்ரெண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இந்தந்த இதில் யார் யார் என்னென்ன மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ இதே வகையானதான் உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணுங்க. ஸோ பர்சனலைஸ்டு கான்டென்ட் ஐடியாஸும் இது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமானது சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் வழிக்கு இந்த 3 AI டூலுமே கண்டிப்பா யூஸ் ஆகுங்க. மூணாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இருக்கிற விஷயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் தான் வந்து விலை கம்மிங்க. ஸோ நிறைய நம்ம அனுப்ப முடியும், ஒரு மாதத்துக்கு இத்தனை இமெயில்ஸ் அப்படின்னு, அதையும் நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று கிளிக் ரேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்து இமெயில் வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த விஷயத்துக்கு இமெயில் மார்க்கெட்டிங் பர்சனலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பெஸ்ட் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து சிஆர்எம் கனெக்ட் பண்ணிக்கலாம், இமெயில்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட லேண்டிங் பேஜஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட எஸ்எம்எஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ரொபோசல்ஸ் அனுப்புறது எல்லாமே நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களில் இமெயில் மார்க்கெட்டிங் பர்சனலைசேஷன் நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியுங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் நிறைய பேர் அஃப்கோர்ஸ் ஒரு B2C அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க. நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் B2Bக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த இமெயில் மார்க்கெட்டிங் பர்சனலைசேஷன். ஸோ இந்த மூணாவது வழிக்கு அந்த ஹை லெவல் டூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளால ஈஸியாக ஜீலிக்க முடியும். நான்காவது வழி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரேஜிங் காம்படிஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போட்டி பகுப்பாய்வை பயன்படுத்தி கொள்ளுதல். எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட காம்படிஷனோட ப்ரைஸிங், காம்படிஷனோட கேம்பெயின், அவங்களோட அப்டேட்ஸ், அவங்களோட SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனோட டாக்டிக்ஸ், அப்புறம் அவங்களோட ட்ராக்கிங், அதே மாதிரி கீ காம்படிட்டர்ஸ் யாரு, அப்புறம் அவங்களோட பையர், அந்த காம்படிட்டரோட பையரோட ஃபீட்பேக் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க தாராளமாக அனாலிசிஸ் பண்ண முடியும். இதுக்கு 3 முக்கியமான டூல்ஸ்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் டூல் வந்து சென்வரஷ் அப்படிம்பாங்க. அது எதுக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்கானிக் அண்ட் பெய்டு சர்ச் இதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மிங் கீவேர்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பெர்ஃபார்ம் ஆகுமோ அதையும் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். பேக்லிங்க்ஸ், அதாவது இன்னொரு வெப்சைட்டுக்கு போனால், ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டயல் கொடுத்தீங்கன்னா நிறைய பக்கம் நம்ம தேடுறப்ப ஜஸ்ட் டயல் தான் முன்னாடி வரும். அங்கே நம்மளோட இது பேக்லிங்க் இருந்ததுன்னா அங்கே கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளோட கூகுள் மை பிஸ்னஸோ இல்லை நம்மளோட வெப்சைட்டுக்கும் நம்மளால லிங்க் பண்ண முடியும். ஸோ பேக்லிங்க்ஸ்க்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அண்ட் சோஷியல் விசிபிலிட்டிக்கு நம்ம அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் பெய்டு ஆடோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இதுக்கு நாள் முன்னாடி என்ன மாதிரி எல்லாம் கேம்பெயின்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது டூல் பார்த்தீங்கன்னா ஸ்பைஃபு அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா காம்படிட்டர் கீவேர்ட்ஸ், பேக்லிங்க்ஸ், பேப்பர் கிளிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரேங்கிங்ஸ், அப்புறம் வெப்சைட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்ம காம்படிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா இதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் பண்ண காம்படிஷன் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸை பண்ணி நாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதே மாதிரி மூணாவது டூல் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேர், பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. அதாவது கான்டென்ட் அப்படிம்பாங்க. டார்கெட் அக்கௌண்ட்ஸ் யாரு, எந்தெந்த விஷயமெல்லாம் ஒரு ட்ரிகராக ஈவெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது, கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், அவங்களோட அதாவது காம்படிட்டர் கான்டாக்ட்ஸ் நம்மளோட அனாலிசிஸ் பண்ண முடியும். ஆர்கனைசேஷனல் சார்ட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். அவங்க என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 டூலுமே நம்மளோட காம்படிஷன் அனாலிசிஸ்க்கு கண்டிப்பாக நம்ம பகுப்பாய்வு பண்ண முடியுங்க. 5வது வழி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஃபவுண்ட் லோக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூகுள் மை பிஸ்னஸ்
இப்போ வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு மாற்றிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஏஐ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமாக செக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டூல் என்ன அப்படின்னா மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, இந்த டூல் வந்து லோக்கல் எஸ்சிஓக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிடலாம். என்னென்ன ரிவ்யூஸ் வருதோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா நீங்கள் லிஸ்டிங்கில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் அது அப்டேட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி அனலைஸ் மெட்ரிக்ஸ், மக்கள் எத்தனை கால்ஸ் வருது, எத்தனை பேர் டைரக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட் கூகுள் மை பிஸ்னஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் சர்ச் இன்ஜின். ஒரு 100 சர்ச் நடக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 45லிருந்து 50 சர்ச் லோக்கல் சர்ச் தாங்க. ஸோ கண்டிப்பாக கூகுள் மை பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மோஸ் அப்படிங்கிற டூல். பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயத்தில் பண்ண முடியுது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய எடுத்துக்கனால முடியறதில்ல. ஏன்னா டைம் பத்துறதில்ல, ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது. ஆனால் அதுக்கு இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ஜெயிக்கும். 6வது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேட் பாட்ஸ் ஃபார் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். அதாவது இந்த காலகட்டத்தில் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வரணும், இன்ஸ்டண்ட்டாக நம்ம கூட என்கேஜ் ஆகணும், இம்மீடியட்டாக நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வரணும், வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்ளை வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்னோம்னா இவங்க கரெக்டான பிராண்டு நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால சேட் பாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது கொடுத்தீங்கன்னாவே இன்ஸ்டண்ட்டாக ஈவன் வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை வருது இல்லைங்களா? ஏதாவது நம்ம போட்டோம்னா தேங்க்ஸ் ஃபார் யூர் ரிப்ளை, வில் கெட் பேக் டு யூ. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ மக்கள் வந்து கருத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதையும் நாம் தாராளமாக ஒரு ஏஐ டூல் வச்சு நம்ம தாராளமாக சாட் பாட்டுக்கு நிறைய கொண்டு வர முடியும். இதுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. நான் பெருசாக மென்ஷன் பண்ணல. வாட்ஸ்அப்புக்குனா தனியாக இருக்குது, எஸ்எம்எஸ்க்குனா தனியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 7வது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்னிங் ப்ரௌசர் இன்டு பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, மக்கள் போய் ப்ரௌஸ் பண்ணுறாங்க இல்லையா, சும்மா உட்காந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி, அவங்கள எப்படி ஒரு பையராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, கன்சியூமர் பிஹேவியரில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த கன்சியூமர் பிஹேவியரை அனலைசிஸ் பண்ணணும். அதாவது ஒரு மக்கள் உள்ளே வந்தாங்கன்னா என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கூகுளில் போய் பார்க்குறாங்க, அப்புறம் அந்தளுக்கு லிங்கை உள்ளே போகிறாங்க, ரிவ்யூஸ் பார்க்குறாங்க, அப்புறம் எவ்வளோ ரேட்டிங் இருக்குன்னு பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்போ அந்த கஸ்டமரோட ஜேர்னி, அந்த சேல்ஸ் ஜேர்னி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னம்னா பெஸ்ட் டூல் நான் சொல்கிறேன். 2 டூல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் மைண்ட் அப்படின்னு இருக்குங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வராங்க, எத்தனை மணிக்கு வராங்க, அவங்க என்ன மாதிரியெல்லாம் ட்ரெண்டுக்குரிய விஷயங்களை தேடுறாங்க, அப்போ அந்த செக்மெண்ட்டில் நாம் இருக்கமா, நாம் முன்னாடி வரமா, அதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கன்சியூமரோட பிஹேவியருக்கு இந்த யூசர் மைண்ட் அப்படிங்கிற டூல் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டா பேஜ் இன்னொரு டூல் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு கன்சியூமர் பிஹேவியர் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 7 வழி தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ முதல் வழி கான்டென்ட் கிரியேஷன், 2வது வழி சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், 3வது இமெயில் மார்க்கெட்டிங் பர்சனலைசேஷன், 4வது லிவரேஜிங் காம்படிஷன் அனாலிசிஸ், 5வது கெட்டிங் ஃபவுண்ட் லோக்கலி, 6வது சேட் பாட்ஸ் ஃபார் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் மற்றும் 7வது டர்னிங் ப்ரௌசர் இன்டு பையர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கீழே மறக்காமல் என்னோட ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நிறைய வெபினார்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது, கோர்சஸ் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இதையெல்லாம் தாண்டி ஃப்ரீ கன்சல்டேஷனும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், பயன்பெறுங்க. நாம் கண்டிப்பாக முன்னேறுவோம். மிக்க நன்றி.